தலைமைங்கிறது அப்பன் வீட்டு சொத்து மாதிரி வாரிசாக வர்றது இல்லைப்பா. அது உழைப்பால் தியாகத்தில் வரணும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அன்புமணிக்கு நான் என்ன வாய்ப்பை கொடுக்கல? எம்பி பதவி, மத்திய மந்திரி பதவி, தேர்தலில் தோற்ற பிறகும் ராஜ்யசபா பதவின்னு எல்லாமே கொடுத்தோம். ஆனால் பொறுப்பு வந்தால் மட்டும் போதாது, பொறுப்புணர்ச்சியும் வேணும். பொறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிற மாதிரி அன்புமணி தன்னோட பொறுப்பை சரியாக செயல்படுத்துறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். நேஷனல் ரெக்கார்டையே எடுத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் நாடாளுமன்ற கணக்கை பாருங்கள். தேசிய சராசரி வருகை பதிவேட்டில் மற்ற எம்பிக்களோட வருகை 79% இருக்கிறப்போ அன்புமணியோட வருகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 30% தான். அதாவது பாதி கூட இல்லை. அதே போல் விவாதங்கள் நடைபெறும்போது சராசரியாக 79 விவாதங்களில் ஒரு எம்பி பங்கேற்றிருக்காங்க. ஆனால் அன்புமணி எத்தனை விவாதங்களில் பங்கேற்றிருக்கார் தெரியுமா? வெறும் 7 தான். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசு தான் வலிக்குது, அவமானமாக இருக்குது. ஒருத்தரை நம்பி நாம் பொறுப்பு கொடுத்தோம்னா மக்களுக்காக உழைக்கணும். ஆனால் அவர் வீட்டில் உட்கார்ந்து என்ன பண்ணுறார்? எப்படி எம்பி பதவியை வீணடித்தாரோ அதே மாதிரி கட்சியிலேயும் 1008 உதாரணங்கள் இருக்குது. ஒழுங்காக களப்பணி ஆற்றலை, தொண்டர்களை சந்திக்கலை. இதுதான் உழைப்பா? இல்லை, இதுதான் மிதப்பா? ஒரு காலத்தில் 20 எம்எல்ஏக்கள் இந்த கட்சிக்கு இருந்தது. இன்னைக்கு அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறது. ஏன் தெரியுமா? உழைக்க வேண்டிய இடத்துல உரிமை கொண்டாடிட்டு இருந்தோம்.